வணக்கம். இது உங்க அகம் டிவி மாமா. நான் தான் உங்க மகன் சிவா. இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் படம் 2 பார்க்க போறோம். CS சமுதாயம் இயக்கியிருக்காரு. அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல யார் வில்லன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதீஷ் சிரிப்பு நடிகர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவர் வில்லன் சொன்னதை விட படத்துக்கே அவர் தான் வில்லன் சொல்லணும். அதுவும் இல்லாம இந்த படத்துல ரஜினி, கமல், விஜய், அஜித்னு எல்லாரையுமே பாரபட்சம் பார்க்காம கலாச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கூட கலாச்சிருக்காங்க. அவர் தப்பா சொல்றாரு. இந்த படத்துல ஆளுங்கட்சியை மட்டும்தான் கலாச்சிருக்காங்க, எதிர்கட்சி இல்ல. ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசரே எங்க அட்டா, அதனால இந்த படத்துல எங்களை கலாய்க்கவே இல்லை. எப்பவும் நீங்க மட்டும்தான் ரிவ்யூ சொல்லுவீங்களா? எங்கள் தானே தலைவரின் ஆடை கிடங்க இந்த எரிவே நானும் ரிவ்யூ சொல்லுவேன், நீங்க கொஞ்சம் போயிட்டு வாங்க. போய்யா. இன்னைக்கு நாம தமிழ் படம் 2 பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கேரக்டர்ஸை மட்டும் மாத்திருக்காங்க. ஏன்னா 8 வருஷம் ஆச்சு இல்லையா? 8 வருஷத்துல ஆட்சி எத்தனை வாட்டி மாறுது, கேரக்டர் மாறதான் பெரிய விஷயம். மூர்த்தி, MS பாஸ்கர் இவங்களுக்கெல்லாம் பதிலா வேற ஆண்கள் அடிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் சிவாவோட பாட்டி கேரக்டரை மாற்றி வச்சிருக்காங்க. கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போற பாட்டுல தப்பிச்சு போற சதீஷ் இந்த படத்துல வில்லனா கட்டி வராரு. அந்த வில்லனை எப்படி அடிக்கிறாரு அப்படிங்கிறதா கதை. ரொம்ப அழகா எல்லாரையும் கலாச்சிருக்காங்க, எங்களை தவிர. வந்து பார்த்து சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பாட்டுல தமிழ் படத்தை மட்டும் கலாச்சிருப்பாங்க. இந்த வாட்டி தமிழ்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் போய் கலாச்சிருக்காங்க. ஹாலிவுட் மட்டும் இல்லாம சீரியலோட கலாச்சிருக்காங்க. அதாவது உலக அளவுல மிகவும் ஃபேமஸ் ஆன ரோமாபுரி பாண்டியன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த மாதிரிப்பட்ட சீரியலோடையும் சேர்த்து வச்சு கலாச்சிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லா தானே CS சமுதாயம் எடுத்திருக்காரு. பாட்டு கூட எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமா இருக்குது. படத்தை பற்றி சொல்லணும்னா தளபதி படத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல கலாச்சிருந்தாங்க. இருந்தாலும் செகண்ட் பார்ட்லயும் கலாச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா படத்துலையும் வழக்கமா இளையராஜாவை ரொம்ப புகழ்ந்து பாடுவாங்க. எல்லாருக்கும் இளையராஜா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு. இந்த படத்துல சிவாவோட இன்ஸ்பிரேஷனா கக்கை அவர் இருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த படத்திலேயே எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து அப்படி ரொம்ப வித்தியாசமா எடுத்திருக்காங்க. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரே ஒரு ஹீரோயின் தான். ஆனா இந்த பாட்டுல நிறைய ஹீரோயினை கொண்டுகிட்டே இருக்காங்க. அந்த பாட்டுல சுட்டவரவு கூட பல கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்து தாவின்னு சொல்ல முடியாது, நடந்து உருண்டு ஓடி ஹீரோயினை காப்பாத்துவாரு. ஆனா இந்த படத்துல ஹீரோயினை வில்லன் பாட்டு கொண்டுகிட்டே இருக்கா, இவரும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. முக்கியமா சொல்றா தேவர் மகன் படத்தை ரொம்ப அழகா வச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல இருந்து முக்கியமா பேக்ரவுண்ட் மியூசிக்கை ரொம்ப அழகா ஆட்டை போட்டு ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல போற படத்துல பாத்தீங்கன்னா சிவா குழந்தையில இருந்து பெரியவனான வரைக்கும் 25 வருஷம் காட்டியிருந்தாங்க. இந்த படத்துல அடுத்து இன்னொரு 25 வருஷம் காட்டியிருக்காங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா இது 25 வருஷத்துக்கு மட்டும் போகாம பின்னாடி பிளாஷ்பேக்ல ஒரு 3300 வருஷம் போயிருக்காங்கன்னு சொல்லலாம். அக்கையும் விக்கல் தானே தலைவர் தான் ஆட்சியில் இருந்திருப்பார். ஆனா கதைக்காக கொஞ்சம் மாத்தி வச்சுட்டாங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா கவாலி வரைக்கும் விட்டு வைக்கல. கவாலி, பாகுபலி இப்படி எல்லாத்தையும் வச்சு பாரபட்சமா எல்லாமே செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. நிச்சயமா போய் தியேட்டர்ல போய் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துட்டா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.